அமேசான் ப்ரைமுக்கு நாம் வருஷம் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுறோம். ஃப்ரீ அண்டு ஃபாஸ்ட் டெலிவரி, ஆட் ஃப்ரீ ஸ்ட்ரீமிங் அண்ட் ஆட் ஃப்ரீ மியூசிக். இதுதான் நாம் அவங்கக்கிட்ட போட்ட டீல். ஆனால் சமீப காலமாக அமேசான் நமக்கு தெரியாமலேயே நம்ம அக்கௌண்ட்டில் ப்ரைமில் இருந்து அன்ப்ரைமுக்கு டவுன்கிரேட் பண்ணிட்டாங்க. இதை நீங்கள் கவனிச்சிங்களா? செக் அவுட் பேஜில் பார்த்தா ஏகப்பட்ட எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். இது ப்ரைம் மெம்பராக இருக்கிற நமக்கே நடக்குது. 1 2 இல்லை, 5 முக்கியமான விஷயங்கள் சத்தம் இல்லாமல் மாறி இருக்கு. நம்பர் 1, ப்ரைம் வீடியோவில் இப்போ ஆட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆட் ஃப்ரீ வேணும்னா இப்போது எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பண்ணணும். நம்பர் 2, நம்ம வீட்டில் இருக்கிற அலெக்ஸா ஸ்மார்ட் ஸ்பீக்கர் அப்போது ரேடியோ மாதிரி கமர்ஷியல்ஸ் ஆட் ப்ளே பண்ணுது. நம்பர் 3, ஓப்பன் பாக்ஸ் இன்ஸ்பெக்ஷன் ஃபீ அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. அவங்க அனுப்புகிற பொருள் கரெக்டாக இருக்கான்னு நாம் செக் பண்ணுறதுக்கே நாம் 29லேருந்து 150 ரூபா வரைக்கும் மேண்டேட்ரியாக காசு கொடுக்கணும். நம்பர் 4, ப்ரைம் மெம்பர்ஸுக்கு இப்போது எல்லா ஆர்டருக்கும் ஃப்ளாட்டாக 5 ரூபா பிளாட்ஃபார்ம் ஃபீ ஆட் பண்ணுறாங்க. 5வது, ஜூலை 2026 அமேசான் மியூசிக்லேயும் ஆட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஆஃப்லைன் டவுன்லோட்ஸை தூக்கிட்டாங்க. கார்ப்பரேட் ப்ராடக்ட் ப்ரைஸிங்கில் சிங்க்ஃப்ளேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த பிஸ்கட் பாக்கெட்டை பார்த்துருக்கீங்களா? இது மாதிரி பார்லேஜி பிஸ்கட் பாக்கெட்டு 10 ரூபா பாக்கெட்டோட விலை பல வருஷமாக அப்படியே தான் இருக்கும். இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம் அதிகமாகும் போது ப்ராடக்ட் காஸ்ட் அதிகமாகும். அப்போது டைரெக்டாக விலையை 5 ரூபா அப்படின்னு ஏற்றுனா மக்கள் வேற பிராண்டுக்கு மாறிடுவாங்க. இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, விலையை ஏற்றாமல் குவான்டிட்டியை குறைச்சிடுவாங்க. முன்னாடி 140 கிராம் இருந்த பாக்கெட்டு இப்போ 110 கிராம் ஆயிடுச்சு. பாக்கெட் சைஸை பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். விலையை ஏற்றாமல் குவான்டிட்டியை குறைச்சிடுவாங்க. இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங்க்ஃப்ளேஷன். கட் பண்றாங்க. டெக் உலகத்துல இதுக்கு ஒரு பேர் இருக்கு, என்ஷிஃப்டிஃபிகேஷன். முதல்ல நிறைய சப்சிடிஸ் கொடுத்து யூசர்ஸை உள்ள கொண்டு வருவாங்க. மார்க்கெட்ல காம்படிஷன் செத்த பிறகு யூசர்கிட்டையும் காசு பிடுங்குவாங்க, அட்வர்டைசர்கிட்டையும் காசு பிடுங்குவாங்க. இப்போ இந்தியாவில் பாஸ்வேர்ட் ஷேரிங்கை மொத்தமாக பிளாக் பண்ணிட்டாங்க. நம்ம அக்கௌண்ட் வேற வீட்டில் இருக்கிறவங்க யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஜியோ ஹாட்ஸ்டார் மெர்ஜருக்கு அப்புறம் ஹாட்ஸ்டார் ப்ரீமியம் அக்கௌண்ட்ல வெறும் 4 டிவைஸ்ல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு லிமிட் பண்ணிட்டாங்க. இதுக்கு பின்னணி என்னன்னா, growth phase முடிஞ்சிருச்சு. இத்தனை வருஷமா கஸ்டமர் அக்வைசேஷனுக்காக பணத்தை எரிச்சாங்க. இப்போ மார்க்கெட் மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அடுத்த ஃபேஸான மானிட்டைசேஷன் ஃபேஸுக்கு மாற வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. growth phase முடிஞ்சிருச்சு, லாபம் பார்க்குறாங்கன்னே வச்சுக்குவோம். ஆனா அமேசான் மாதிரி ஒரு கம்பெனி டைரக்டா பிரைம் மெம்பர்ஷிப் விலையை 2000 ஏற்றிடலாம். ஏன் இப்படி 5 ரூபா 29 ரூபா அப்படின்னு திருட்டுத்தனமா வசூல் பண்றாங்க? இதுதான் அமேசான் இந்தியாவோட கோர் யூனிட் எக்கனாமிக்கல். கார்பரேட் காஸ்டிங் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் பிரைம் மெம்பர்ஷிப்போட விலை பார்த்தீங்கன்னா சுமார் $11,500, US டாலர்ல $139.